மாவட்டம் தொட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் அண்ணாமலை குப்புசாமி. கரூரை சேர்ந்த விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் கோவை மாவட்டத்தில் இன்ஜினியரிங் படித்தார். பிறகு இந்திய மேலாண்மை பல்கலைக்கழகத்தில் MBA முடித்த அவர் 2011இல் IPS தேர்வில் வெற்றி பெற்றார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள உடுப்பி மாவட்டத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியை தொடங்கிய அண்ணாமலை பள்ளிகள், கல்லூரிகளில் போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுத்து அதிரடியாக செயல்பட்டு வந்தார். 2015இல் உடுப்பி காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த அண்ணாமலை 2016இல் சிக்மங்களூரு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், 2018இல் பெங்களூரு தெற்கு மாவட்டத்தின் துணை ஆணையர், 2018இல் DGPயாக பதவி உயர்வு பெற்றார். கடந்த 2019ஆம் ஆண்டு தனது IPS பணியை ராஜினாமா செய்த அண்ணாமலை வீதி லீடர் என்ற அமைப்பை தொடங்கினார். இது அரசியல் அமைப்பு இல்லை என்றும் அரசியலை தூய்மைப்படுத்தும் அமைப்பு என்றும் கூறிய அவர் இதன் மூலம் பல சமூக பணிகளை செய்யப் போவதாகவும் தெரிவித்தார். அண்ணாமலை ராஜினாமா செய்தபோதே அவர் அரசியலில் ஈடுபடவுள்ளதாக செய்திகள் பரவிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்துடன் அரசியல் பயணத்தை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் அப்போது ரஜினி மனதில் வைத்திருந்த முதல்வர் வேட்பாளர் அண்ணாமலைதான் என்று கூறப்பட்டது. இது தொடர்பாக அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வில் ஆடிட்டர் குருமூர்த்தியே பேசியிருப்பார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் IPS வேலையை ராஜினாமா செய்துவிட்டு வந்த அண்ணாமலையை பாஜக ஆதரவாளர்களும் RSS ஆதரவாளர்களும் கொண்டாடினர். அதற்கு காரணம் அவர் வலதுசாரி சிந்தனை கொண்டவராகவே தன்னை முன்னிறுத்தியதோடு CAA விவகாரத்தில் பாஜகவிற்கு ஆதரவாகவும் பேசியிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த 2020ஆம் ஆண்டு பாஜகவில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்ட அண்ணாமலை 2021 சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் நின்று தோல்வியுற்றார். கட்சியில் சேர்ந்தது முதலே மிஸ்டர் பவ்யமாக வலம் வந்த அவர் தன்னுடைய வயதில் பெரியவராக இருந்தாலும் மிக சிறியவராக இருந்தாலும் அண்ணா என்று அழைத்தே அசர வைத்தார். அப்போதுதான் கட்சியில் இணைந்த சில நாட்களிலேயே அவருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டது. இதனால் கட்சியில் பலருக்கும் அதிர்ச்சி. இப்போது கட்சியில் சேர்ந்தவருக்கு மாநில தலைவர் பதவியாகின பல சீனியர் தலைவர்கள் கொந்தளித்தார்கள். இதனைத் தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக இருந்த முருகன் மத்திய இணை அமைச்சராக்கப்பட தமிழக பாஜகவின் 12வது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அண்ணாமலை குப்புசாமி. 2021ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை அதிரடி அரசியலை கையில் எடுக்காமல் கொஞ்சம் நிதானம் காட்டினார். இதற்கு காரணம் சீனியர்களுக்கு அவர் மீதிருந்த கோபம் என்றே சொல்லப்பட்டது. அப்போதுதான் KT ராகவனின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்த அண்ணாமலை ஒப்புதலோடுதான் இந்த வீடியோ வெளியிடப்பட்டது என கொளுத்தி போட்டார் அந்த யூடியூபர். அண்ணாமலையை சந்தித்து பேசிவிட்டு ராகவன் தனது கட்சி பொறுப்பை ராஜினாமா செய்த பின்னர் அண்ணாமலையே ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டு வீடியோ வெளியிட்டு யூடியூபரை வெளியேற்றினார். பின்னர் அந்த யூடியூபரை கட்சியை விட்டே நீக்கினார். ஆனால் பிரச்சினை அத்துடன் முடியவில்லை. அடுத்தடுத்து பல ட்விஸ்டுகள் அரங்கேறின. அண்ணாமலை KT ராகவன் குறித்தும் குஷ்பு காயத்ரி ரகுராம் தொடர்பாகவும் அந்த யூடியூபரிடம் பேசியதை அப்படியே ரெக்கார்ட் செய்து வெளியிட்டார் அந்த யூடியூபர். அந்த ஆடியோ வெளியான நிலையில் அவ்வளவுதான், அண்ணாமலையின் எதிர்காலமே முடிந்துவிட்டது என பலரும் கருத்து தெரிவித்தனர். இதனை அடுத்து சர்ச்சைகளில் சிக்காமல் கட்சி பணிகளில் கவனம் செலுத்தினார் அண்ணாமலை. இவரால் கைமேல் கிடைத்த கனியாக பல நல்ல முன்னேற்றங்கள் தமிழகத்தில் பாஜகவிற்கு கிடைத்தது. அதாவது பாஜக தமிழகத்தில் கால் பதிக்கவே முடியாது என பலர் கூறிய கருத்து இவரது தலைமையில்தான் உடைந்தது. 2021ஆம் ஆண்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளில் வென்றது பாஜக. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக மாநிலத்தின் பிரதான கட்சிகளை தலைமையாக கொள்ளாமல் பாஜகவின் தலைமையில் கூட்டணி அமைத்து மாநில கட்சிகள் சில தேர்தலை எதிர்கொண்டன. அதாவது 2024ஆம் ஆண்டின் மக்களவைத் தேர்தலில் அதிமுகவின் கூட்டணியை இழந்த அண்ணாமலை தலைமையிலான தமிழக பாஜக
தமாக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து தனி கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. மேலும் அண்ணாமலையின் தலைமையில்தான் தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டதாக பேசப்பட்டது. இதனால் டெல்லி பாஜகவினர் மத்தியில் அண்ணாமலை மீது ஒரு தனி மதிப்பு இருந்தது என சொன்னால் மிகையாகாது. இது மட்டுமல்லாது பிரதான கட்சிகளை பயம் கொள்ளும் வகையில் பல சம்பவங்களையும் செய்திருக்கிறார் அண்ணாமலை. அதில் முக்கியமான ஒன்றுதான் டிஎம்கே ஃபைல்ஸ். திமுகவினரின் ஊழல் பட்டியலை வெளியிடுவதாக கூறி அண்ணாமலை செய்த சம்பவங்கள் தான் கரூர் கிங்காக விளங்கிய செந்தில் பாலாஜிக்கு பல அடிகளை கொடுத்தது. மேலும் 2023ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் தொடங்கி சுமார் 105 நாட்கள் மாநில அளவில் என் மண் என் மக்கள் யாத்திரையை நடத்தி தமிழ்நாட்டு மக்களின் கவனத்தை களத்தில் பெற்றார் அண்ணாமலை. இதனாலேயே பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை சர்ச்சையில் சிக்கினாலும் அவ்வப்போது டெல்லி பாஜக தலைமையால் அது மன்னிக்கப்பட்டது என கூறப்படுகிறது. ரஃபேல் வாட் சர்ச்சை, விமானத்தின் அவசர கதவை திறந்துவிட்ட விவகாரம், சாட்டையால் அடித்துக் கொண்ட விவகாரம், திமுகவை வீழ்த்தும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்று சவால் விட்ட விவகாரம் என எதிர்க்கட்சிகளால் கிண்டலுக்கு உள்ளானது. மேலும் தமிழகத்தில் பாஜக வலுப்பெற பிரதானமாக இருந்த அதிமுக கூட்டணியை ஜெயலலிதா, அண்ணா குறித்து சர்ச்சையாக பேசியிருந்தார் அண்ணாமலை. அதேபோல் எந்த தலைவருடன் அண்ணாமலை நட்பு பாராட்டுவதில்லை எனவும் ஒரு கருத்து நிலவியது. இப்படி அண்ணாமலை செய்த சிறு சிறு தவறுகளையும் சரி செய்ய முன்வந்தது டெல்லி தலைமை. அதன் வெளிப்பாடாகவே தற்போது மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுகவுடன் தமிழக பாஜக கைகோர்த்துள்ளது. இந்த நிலையில் பல சர்ச்சைகளையும் சாதனைகளையும் செய்த அண்ணாமலை வகித்த பாஜக மாநில தலைவர் பொறுப்பு 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 11ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. மாநில அளவில் அண்ணாமலையை வைத்து காய் நகர்த்திய டெல்லி பாஜக தலைமை தற்போது அவரை மத்திய அளவிற்கு உயர்த்தி வைத்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு பாஜக தலைவராக அண்ணாமலை பாராட்டத்தக்க சாதனைகளை செய்துள்ளார் எனவும், கட்சியின் தேசிய கட்டமைப்பில் அவரின் நிறுவன திறன்களை பாஜக பயன்படுத்தும் எனவும் அமித்ஷா தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். எனவே பாஜகவிற்காக அண்ணாமலை இன்னும் பல சம்பவங்களை செய்ய காத்திருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சி. இந்நிலையில் என் வழி தனி வழி என சபதம் எடுத்திருக்கும் அண்ணாமலையின் அரசியல் பயணம் இனி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.